2025ஆம் ஆண்டு கிரகநிலைகள் எப்படி இருக்கு? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல பயிற்சிறார். ரொம்ப விசேஷமான பயிற்சி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தன்னுடைய ராசிக்கே வராரு. அதே போல் ராகு 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆக போகிறார் மே மாதம். அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த கிரகநிலையை வச்சு தான் நம்ம பலன்களே சொல்லப்போம். ஸோ மிதுன ராசிக்கு மாணவ மாணவிகள் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு குழப்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும்போது ரொம்ப முக்கியம். மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது சிறப்பு. நான் அதை செய்யலாமா இதை செய்யலாமா நிறைய குழப்பங்கள். ஏன்னா குருவுடைய பயிற்சி அந்த ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அதே போல் சனியுடைய பயிற்சி 10ஆம் இடத்து பயிற்சியும் ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது மெயினாக. அதே போல் முயற்சிகள் கம்மியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன ஆகும்னா முயற்சி தடைப்படும். ஒரு வாட்டி 2 வாட்டி படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது. அதனால் மாணவர்களாக இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியமாக 10th +1 +2 படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய முயற்சிகளை செய்யணும். நிறைய அதை அதிகமாக படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் இந்த வருஷம் நிறைய மார்க் வாங்க முடியும். இல்லைனா ஒரு படிப்பில் ஒரு தடைகள் ஒரு விரக்தி இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.